வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் தடை மீண்டும் ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சை வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு காப்போத்து உயர்தர பரீட்சையின் நடத்தப்படாத பாடங்களுக்கான கல்வி வகுப்புகளை நடத்துவது இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடத்தப்படாத உயர்தர பரீட்சை பாடங்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி அந்த பரீட்சைகளுக்கான கல்வி வகுப்புகளை நடத்துதல், பாடம் தொடர்பான விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகளை நடத்துதல், யூக வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் மற்றும் பரீட்சை வினாத்தாள்களுக்கு ஒத்த கல்விகளை வழங்கப்படும் என்று கூறும் சுவரொட்டிகள், பதாகைகள் அல்லது பிரசுரங்களை மின்னணு அல்லது அச்சு ஊடகங்கள் மூலம் வெளியிடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை மீறி எந்த ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ செயல்பட்டால் அவர்கள் பரீட்சை சட்டத்தின் கீழ் குற்றத்துக்கு ஆளாக நேரிடும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 2025 காப்போத்து உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத பாடங்களை 2026ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 2362 பரீட்சை மையங்களில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் கடந்த 2 வாரங்களில் சந்தையில் தேங்காய் எண்ணெய் போத்தலின் விலை சுமார் 100 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. குறித்த விடயத்தை தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசீல சம்பத் தெரிவித்துள்ளார். அத்துடன் தாவர எண்ணெயின் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் அந்நிய செலாவணி வருமானம் $1 பில்லியன் அமெரிக்க தாண்டியுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தரவுகளின் அடிப்படையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டு சந்தையில் தேங்காய்களின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காயின் விலை 122 ரூபாய் தொடக்கம் 124 ரூபாய் வரை இருந்த நிலையில் சில்லறை விற்பனையாளர்கள் ஒரு தேங்காயை 180 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்கின்றது. ஏலத்தில் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கி நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இடைத்தரகர்களே இந்த விலையேற்றத்துக்கான காரணம் என தென்னை பயிர் செய்கை சபையின் பணிப்பாளர் சுரிமல் ஜெயக்கொடி சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாணத்தில் உள்ள 13 பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மண் சரிவு அபாயம் மற்றும் பாதிக்கப்பட்ட வீதிகளால் ஏற்படும் சிரமங்கள் காரணமாக குறித்த பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி மெத்தகம தேசிய பாடசாலை, எல்லசா முஸ்லிம் வித்தியாலயம், ஜதிராபன ஆரம்ப பாடசாலை, பல்லே தெல்தோட்ட ஆரம்ப கல்லூரி, பேரவில ஆரம்ப பாடசாலை, மீமுரே ஆரம்ப பாடசாலை, மீமுரே கைகா விலாவலா கல்லூரி, கும்புக்கொள்ள ஆரம்ப பாடசாலை, லம்லியூர் தமிழ் கல்லூரி, ஜேம்ஸ் பீரிஸ் ஆரம்ப பாடசாலை, உடவத்த ஆரம்ப பாடசாலை, கங்குரான் கெத ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க பெண்கள் கல்லூரி மற்றும் மெட்டிம்பேய கல்லூரி ஆகியவை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. அத்துடன் சப்ரமுவ மாகாணத்தில் அண்டத்தால் சேதமடைந்த 2 பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்தில் பேரிடரால் சேதமடைந்த அனைத்து பாடசாலைகளும் நேற்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதலாம் தவணை நேற்று ஆரம்பமான நிலையில் தரம் 1க்கான கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 29ஆம் தேதியும், தரம் 6க்கான கற்றல் செயல்பாடுகள் எதிர்வரும் 21ஆம் தேதியும் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த நமதேய தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து உடனடியாக சோதனை ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. அதன்போது பயணத்தில் இருந்த பேருந்தை நிறுத்தி சோதனை செய்ததாகவும் சந்தேகத்துக்குரிய பொருள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கல்கிசை தலைமையக காவல்துறையினர் தெரிவித்தனர். கொழும்பில் இருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் பேருந்தில் வெடிகுண்டு இருப்பதாக 119 அவசர தொலைபேசி எண்ணின் மூலம் நேற்று காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக பதிலளித்த கல்கிசை பிரிவு போக்குவரத்து பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழு கடுப்பத்த வீதி தடைக்கு அருகில் பேருந்தை நிறுத்தி முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் சந்தேகத்துக்குரிய பொருள் எதுவும் கிடைக்கப்பெறாத நிலையில் இது மிரட்டல் நடவடிக்கையா அல்லது குற்றம் செய்வதற்கான திட்டமா என்பது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட நபரை கைது செய்யவும் காவல்துறை விசாரணைகள் நடந்து வருகின்றன. தெகிவளையில் அடிக்காயங்களுடன் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தெகிவளை பகுதியில் உள்ள ஒரு பணியிடத்தின் முன் நேற்று முன்தினம் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தெகிவளை சஞ்சயபுர மருத்துவ வீதியை சேர்ந்த நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
இவர் தாக்குதலின் விளைவாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். கல்கிசை நீதவான் கீத்மா பெர்னாண்டோ இந்த விவகாரம் குறித்து நீதவான் விசாரணையை நடத்தியுள்ளார். திருகோணமலை அலெக்ஸ் தோட்ட பகுதியில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்து ஒன்றில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை 6ஆம் கட்டை பகுதியில் வசிக்கும் குடும்பத்தவர்கள் சென்ற முச்சக்கர வண்டியே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 2 பிள்ளைகள் என 4 காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து இடம்பெற்றதற்கான காரணம் குறித்து திருகோணமலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்தமையே விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அனுராதபுரம் கெக்கிராவை பிரதேசத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை குடும்ப பெண் ஒருவர் தன் பிள்ளைகளின் கண் முன்னால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தாயாரான 46 வயது பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மேற்படி பெண்ணின் கணவர் கூலி வேலைக்கு சென்ற நிலையில் அந்த பெண் வீட்டில் தனது பிள்ளைகளுடன் இருந்த நிலையில் மாலை 5 மணியளவில் கத்தியுடன் வீட்டுக்கு வந்த உறவினரான ஆணொருவர் வட்டி பணம் தொடர்பில் அந்த பெண்ணுடன் முறைப்பட்டுள்ளார். இறுதியில் அவர் தான் கொண்டு வந்திருந்த கத்தியால் அந்த பெண்ணின் நெஞ்சில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அயலவர்கள் பெண்ணை உடனே வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையிலும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிறிது நேரத்தில் பெண் உயிரிழந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. கொலையாளியான 42 வயது நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவரிடம், பிள்ளைகளிடமும் வாக்குமூலங்களை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நேற்று நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதோசா நிறுவனத்துக்கு சொந்தமான லோரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு நேற்று அழைக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூல வளங்களின் பின்னர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோசா நிறுவனத்தின் போக்குவரத்து முகாமையாளராக பணியாற்றிய இந்திக்க ரத்னன நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 500 போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. இத்தகவலை போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு குழுவினரை பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பகலகம காவல்துறை கல்லூரியில் பயிற்சி பெறும் போலீஸ் அதிகாரிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு 15 மோதரை பகுதியில் உள்ள ஒரு உணவகத்துக்குள் நுழைந்து அங்குள்ள மக்களை தாக்கி சொத்துக்களை திருடியதாக கூறப்படும் 3 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்துள்ளதாக மோதரை காவல்துறை தெரிவித்துள்ளது. குற்றத்தில் சந்தேக நபர்கள் பயன்படுத்திய ஒரு கார் மற்றும் பணப்பையை போலீஸ் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் மோதரை காவல்துறையினர் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற ஓய்வூதியம் சட்டமூல வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 330 முன்னாள் எம்பிக்கள் 182 துணைவிகளின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைவிகளின் நீண்டகால ஓய்வூதிய உரிமைகளை ரத்து செய்வதற்கு வழிவகுக்கின்றன. இந்த நடவடிக்கை அரசாங்கத்தின் வளரும் தேசம் அழகான வாழ்க்கை கொள்கை கட்டமைப்பின் கீழ் ஒரு முக்கிய தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2 மாணவர் குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் 4 மாணவர்கள் காயமடைந்து கோமாகம அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப பீடத்தின் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பரீட்சைகள் நடத்தப்பட்டு வருவதால் குறித்த மாணவர்கள் விடுதியில் படித்துக் கொண்டிருந்த போது 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் பல நாட்களாக உரத்த சத்தம் எழுப்பி பட்டாசுகளை வெடித்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக உணவகத்தில் வைத்து 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இறுதியாண்டு மாணவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் பின்னர் அது மோதலாக மாறியுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த மோதல்கள் காரணமாக பல்கலைக்கழக நிர்வாகம் 3ஆம் மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 1 வார விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை மகாபலிகம மகா வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சேருநுவர மணிக்கூட்டு கோபுர சந்தியில் வைத்து பிரதான வீதியூடாக சென்று பிரதேச சபை வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மகாபலிகம மகா வித்தியாலயத்தில் 450 மாணவர்கள் கல்வி பயின்றனர்.
34 ஆசிரியர்கள் தேவையான நிலையில் தற்போது 16 ஆசிரியர்களை பாடசாலையில் பணியாற்றுகின்றனர். இந்நிலையில் ஏனைய ஆசிரியர்களையும் பெற்றுத் தருமாறு கோரி இவ்வாறு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எதிர்கால வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிவிப்பு நேற்று மாலை 3:30 மணியளவில் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டிற்கு தென்கிழக்காக வங்களா விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழ்த்தள தளம்பன் நிலை மேலும் வலுவடையக்கூடும் சாத்தியம் காணப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் நாட்டின் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தற்போது காணப்படும் தாழ்வு நிலை வலுப்பெறுகின்றது. இன்றைய நிலையில் இது இலங்கையின் கிழக்கு கரையோரத்தில் ஊடாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை மிக அண்மித்து தமிழ்நாட்டை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபராஜா கூறியுள்ளார். இந்த தாளமுக்கம் காரணமாக வடக்கு, கிழக்கு, ஊவா, வடமத்திய, மத்திய, தென் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதாகவும் இந்த தாளமுக்கத்தினால் நேற்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் பரவலாக கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. அத்தோடு இத்தாளமுக்கம் கிழக்கு பகுதியை அண்மித்தே வடக்கு நோக்கி நகரும் என்பதனால் வேகமான காற்றோடு இணைந்த கனமழையும் இடிமின்னல் நிகழ்வுகளும் இடம்பெறுகிறதாகவும் இந்த தாளமுக்கம் கிழக்கு கரையூடாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு கரையூடாக தமிழ்நாட்டை அடையும் என்பதனால் நேற்று முதல் வடக்கு மாகாணம் மிதமான மழையை பெற்றதாகவும் ஆனால் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் வடக்கு மாகாணம் பரவலாக மிக கனமழையை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.